கதைகளின் கதை யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நான் உங்கள் யுவராணி குணசேகரன். கதைக்குள்ள போலாமா? அத்தியாயம் 1. அக்கா, அந்த பக்கம் திரும்பி பாரேன், ஒரு கொலையில 4, 5 தொங்குது. எங்கடா? ஐயோ, இந்த பக்கம்க்கா, நல்லா திரும்பி பாரு. இதையா சொல்ற? ஆமாமா, அதான் அதான். டே, அது இன்னும் முத்தலை போல இருக்குடா, வெறும் பிஞ்சுடா. அப்படின்னா இன்னும் கொஞ்சம் மேலே போ. டே, போதுண்டா, அப்புறம் மாட்டிக்கிட்டா வம்பா போயிடும். இந்தா, இதை பிடிச்சுக்குங்க. ஐயோ, பார்த்து போடுக்கா, கீழே விழுந்துருச்சு பாரு. ஏய், நீங்க பார்த்து பிடிங்கடா. நாங்க ஒழுங்கா தான் பிடிக்கிறோம், உனக்கு தான் ஒழுங்கா போட தெரியல. பறிச்சதே கொஞ்சம் தான், அதையும் கீழே போடு. இன்னும் கொஞ்சம் பறிச்சாதான் என்னவா? டேய், அதுதான் சொல்றேன்ல, அதிகமா பறிச்சா மாட்டிக்குவோன்னு என்று கூறியவாறே லாவகமாக மரத்திலிருந்து குதித்தாள் கீர்த்தி. 17 வயது பருவமங்கை. யாரையும் என்னை ஒரு தடவை திரும்பித்தான் பாரேன் என்று சொல்ல வைக்கும் அழகு பதுமை. பெண்களின் விழிகளை மருண்ட மான் விழிகள் என்பார்கள். ஆனால் இவள் விழிகளை பார்ப்பவர்களோ மருட்டும் மான் விழிகள் என்பார்கள். தனது குறும்புத்தனத்தால் பலரது வெறுப்பையும் சிலரது அன்பையும் பெற்றவள். தாவணி போட்டு 2 வருடங்கள் தான் ஆகிய நிலையில் அவள் தாவணி அவள் உடலில் பாதி நாள் இருக்காது. அவளை விட அவள் தாவணிக்கு வேலை அதிகமாக இருக்கும். மாந்தோப்பில் மாங்காய் திருடும் போது மாங்காய்களை ஏந்த அவள் தாவணி வேண்டும். கம்மாயில் மீன் பிடிக்க அவள் தாவணி வேண்டும். கடலைக்காற்றில் திருடிய கடலையை மூட்டை கட்டி எடுத்து வரவும் அவள் தாவணிதான் வேண்டும். இத்தனை வேலைகளுக்கும் உதவும் அவள் நண்பர்கள் கூட்டம் பொடிப்பசங்க என்று பலராலும் வசவாகவும் அன்பாகவும் அழைக்கப்படும் வள்ளிபுரம் சொக்கலிங்கம் மகா வித்தியாலயாவை சேர்ந்த 5ஆம் 6ஆம் வகுப்பு சிறுவர்கள். இருந்தாலும் நீ ரொம்ப தான் பயப்படுற. உன்னோட தோப்புல நீ மாங்காய் பறிக்க ஏன் பயப்படணும்? இந்த மாங்காய்க்கு அந்த 1.5 கண்ணன் 100 ரூபா கூட தரமாட்டான்கா. டேய், விடுடா, சமாளிச்சுக்கலாம். இன்னும் 4கா பறிச்சு போட்டிருக்கலாம்ல. டேய், அதுதான் சொல்றேன்ல, அதிகமா பறிச்சா மாட்டிக்குவோன்னு என்று கூறியவாறே தன் கைகளை தட்டி கொண்டாள் கீர்த்தனா. அவளது அந்த பதிலை கேட்டு எப்பொழுதும் கீர்த்தனாவுடன் ஓடிக்கொண்டே திரியும் மாண்டுகளான வேந்தன், வைஷ்ணன், தீரன் ஆகியோர் தங்கள் கோபத்தை காட்டும் முகமாக தங்கள் முகங்களை என்று வைத்துக்கொண்டும் எங்கோ பார்த்து கொண்டும் அவளுக்கு முதுகை காட்டிக்கொண்டு நின்றார்கள். அவர்களது கோபத்தை பார்த்து சிரித்துக்கொண்டு வேந்தனின் கையில் இருந்த தாவணியை பறித்து அணிந்தாள் அவள். என்னங்கடா, மூஞ்சிய ஒரு முளத்துல நீட்டி வச்சுக்கிட்டு இருக்கீங்க? பின் என்னக்கா, உன் வீட்டு தோப்புல மாங்காய் பறிக்க இப்படி பயப்படுறியே? என்னடா பண்றது, எல்லாம் என் விதி. நான் ஆசைப்பட்ட இந்த படிப்பு படிக்க வேணும்னா இப்படித்தான் நான் ஏதாவது பண்ண வேண்டியிருக்கு. அடப்பாக்கா, நீ வேற, அவனவன் என்னென்னமோ பண்றான் என்று கேட்ட வேந்தனை தொடர்ந்து, அதுதானே உனக்கு விவரம் பத்தாதுக்கா என்றான் தீரன். சரி சரி விடுங்கடா, என்னதான் இருந்தாலும் அவன் சின்ன பொண்ணு தானே என்றான் வைஷ்ணன். அடப்பாவீங்களா, நீங்க பெரிய மனுஷங்க, நான் சின்ன பொண்ணா? என்ன திமிருடா உங்களுக்கு? எல்லாம் நான் கொடுத்த இடம். தினமும் வீட்டில இருந்து நல்ல நல்ல சாப்பாடை கொண்டு வந்து தர்றேன் பாருங்க, அதுக்கு நீங்க இதுவும் சொல்லுவீங்க இன்னமும் சொல்லுவீங்க என்று அவர்களை பார்த்து மூச்சு வாங்க கத்திக்கொண்டே விறுவிறுவென அவர்களை விட்டு விட்டு முன்னே நடந்தாள் கீர்த்தனா. வேணும், எனக்கு வேணும், சின்ன பசங்க சவகாசம் எல்லாம் வச்சுக்கிட்டேன் பாரு, எனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும் என்று புலம்பிக் கொண்டே போகும் கீர்த்தனாவை பார்த்து என்ன செய்வதென்று தெரியாமல் குழம்பி போய் நின்றார்கள் அவளது நண்பர்கள் மூவரும். என்னடா அக்கா கோவிச்சுக்கிச்சு, இப்போ என்ன பண்றது? இரு இரு, நான் பேசி பார்க்குறேன். அக்கா அக்கா நில்லுக்கா, என்ன இதுக்கு போய் கோவிச்சுக்கிற? ஆமாண்டா, நீங்க எல்லாரும் பெரிய மனுஷங்க, இந்த சின்ன பொண்ணு சவகாசம் உங்களுக்கு எதுக்கு? சும்மா ஃபிலிம் காட்டாதக்கா, காரி ஆன உடனே எங்களை கழட்டி விட பார்க்காத. உன்னை பற்றி எங்களுக்கு தெரியாதா? இப்போ எங்கள் 3 பேருக்கு கடலை மிட்டாய் வாங்கி தரணும், அதை வாங்கி கொடுக்காம இருக்கத்தானே இப்படி கோபம் வந்த மாதிரி நடிக்கிற? அடப்பாவி, கண்டுபிடிச்சிட்டானே என்று எண்ணியவாறே, ஏன் கடலை மிட்டாய் மட்டும்தான் உங்களுக்கு தரேன்னா? வீட்டில் பண்ணுற நல்ல சாப்பாடெல்லாம் அள்ளிட்டு வந்து உங்களுக்கு தானடா கொட்டுறேன், அப்புறம் என்ன? நீ என்னதான் சொல்லு, நம்ம நாயர் கடை கடலை மிட்டாய்னா அது ஒரு தனி டேஸ்ட்டு தான். பேசியவாறே கடையை அடைந்தவர்களை உற்சாகமாக வரவேற்றான் அந்த பெட்டிக்கடையை நடத்தி வரும் பெருமாள். வா பாப்பா, என்ன கொஞ்ச நாள் ஆளைய காணோம், இன்னைக்கு என்ன மாங்காயா? உங்க தோப்பு மாங்காயே ஒரு தனி ருசிதாம்மா. அட கொஞ்சம் மூச்சு விட்டுக்கிட்டு பேசி பெருமாள், இந்தா மாங்காய் எடுத்துக்கிட்டு 100 ரூபாய் கொடு. அட என்ன பாப்பா, 100 ரூபாய் எல்லாம் கட்டுப்படி ஆகாது பாப்பா, ஒரு 75 ரூபாய் கொடுக்கலாம். சும்மா கதை விடாத பெருமாள், இவ்வளோத்தையும் நீ குறைஞ்சது 200 250க்காவது விற்ப. என்ன எங்களுக்கு தெரியாதா? இதுக்காக நான் எவ்வளவு ரிஸ்க் எடுக்கிறேன்னு உனக்கு தெரியாது பாப்பா. உங்கள் அண்ணனுங்களுக்கு மட்டும் நான் உங்ககிட்ட மாங்காய் வாங்குறது தெரிஞ்சது என் தோலை உரிச்சு உப்பு கண்டம் போட்டுடுவாங்க, தெரியுமில்ல?
அட அதை விடு பெருமாள். நீ போன வாரம் வள்ளிக்கண்ணு கூட பக்கத்து ஊரில் சினிமாவுக்கு போனது உன்னோட பொண்டாட்டிக்கு தெரிஞ்சா கூட உன் தோலை உரிச்சு அவள் உப்பு கண்டம் போட்டுடுவாள்ல. ஐயோ, நான் எங்கே அவ கூட போனேன்? நான் என்ன நம்ம சதாசிவன் கூட எல்லாம் போனேன். வள்ளிக்கண்ணு அவள் சிநேகிதி பொண்ணு கூட வந்திருந்தா. வள்ளிக்கண்ணு அவள் சிநேகித பொண்ணு கூட எல்லாம் வந்திருந்தா. என்னதான் இருந்தாலும் நீயும் வள்ளிக்கண்ணுவும் ஒரே சினிமாவுக்கு போய் ஒரே வரிசையில் உட்காந்து ஒரே சினிமாவை பார்த்தீங்களா இல்லையா? அது ஏதாச்சும் நடந்தது பாப்பா. அது எனக்கு தெரியும், உனக்கு தெரியும், உன் பொண்டாட்டிக்கு தெரியுமா சொல்லு? இது அநியாயம் பாப்பா. எது அநியாயம்? நீ பண்ணுறதா இல்லை நான் பண்ணுறதா? என்னை பற்றி உனக்கு தெரியுமில்ல. பிள்ளைச்சு பொண்ணு ஒன்று விடுறேன், பேசாமல் பணத்தை கொடு. அதற்கு மேல் அவளுடன் வாதாட பெருமாளுக்கு என்ன பைத்தியமா? யார் யாரை எப்படி எப்படி கையாள்வது என்பதில் கீர்த்தனா ஒரு பிஹெச்டியே முடித்திருந்தாள். இப்பொழுது அவளை எதிர்த்தால் அவன் பொண்டாட்டி அவனை கைமா பண்ணி விடுவாள். எனக்கு ஒரு சந்தர்ப்பம் வராமல போயிடும் உன்னை அடக்க என்று கருவியவாறே பணத்தை எடுத்து கொடுத்தான் பெருமாள். அதை வாங்கி முந்தானையில் பத்திரப்படுத்தியபடியே, வர்றேன் பெருமாள், அடுத்த வாரம் நிலக்கடலையோடு வர்றேன், பணத்தை எடுத்து ரெடியாக வச்சுக்க என்ன என்றவாறே தன் படகினருடன் நடையை கட்டினாள் கீர்த்தி. தொடர்ந்து நாயர்கடையில் கடலை மிட்டாய் வாங்கி சுவைத்தபடியே ஊரை ஒரு வளம் வந்து வழியில் அகப்பட்டவர்களிடமெல்லாம் வம்பிழித்து விட்டு பொழுது சாயும் நேரத்தில் அவரவர் வீட்டை நோக்கி புறப்பட்டனர். பொழுது சாயும் நேரத்தில் வீடு வந்த தன் இளைய மகளை வாசலிலேயே வழிமறித்தாள் அவள் தாய் அங்கையர்கண்ணி. வேகமாக உள்ளே செல்ல முயன்றவளை, ஏ நில்லுடி என்ற தாய் தொடர்ந்து, உன் மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? வயசு பொண்ணா லட்சணமா வீட்டுல இருக்காம எங்க போய் ஊரை சுத்திட்டு வர்ற? எல்லாம் உங்க அப்பா கொடுக்குற இடம்டி உனக்கு. இப்படி காடு மேடெல்லாம் சுத்திட்டு வர்றியே, உன் வயசு பொண்ணுங்க எல்லாம் இப்படியா தெரியறாளுக? நீ மட்டும் ஏண்டி இப்படி வீர்க்க என்றவாறு அருகில் இருந்த திண்ணையில் அமர்ந்து கொண்டாள். இன்னைக்கு எவ்வளவுதானா, இல்ல இன்னமும் ஏதாவது இருக்கா? ஏண்டி, உனக்கு எவ்வளவு திட்டினாலும் உரைக்கவே உரைக்காதா? எரும மாடு மேல மழை பெஞ்சது போல ஏண்டி இப்படி இருக்க? உன்னால உங்க அண்ணனுங்கிட்ட நான் படுற பாடு உனக்கு தெரியுமா? உள்ள வச்சு உன் அண்ணிங்க வேப்பில் அடிச்சு விட்டுருவாளுங்க. இவனுங்க வெளியே வந்து என்கிட்ட ஆடி தீத்தர்றானுங்க. உரலுக்கு ஒரு பக்கம் இடி, மத்தளத்துக்கு 2 பக்கமும் அடிங்கிற கதையா உன்னால நான் படுற பாடு இருக்கே என்றவாறே தலையில் கை வைத்து அழுத்து கொண்ட தாயின் அருகில் அமர்ந்து அவளின் தோளை சுற்றி கை போட்டவள், சரி சரி விடு அங்கு, இது என்ன நமக்கு புதுசா என்றாள். ஏய், இப்படி அங்கு சங்குன்னு சொன்ன பல்ல பேத்துருவேன் பேத்து. பெத்தவங்கிற மரியாதை கொஞ்சம் கூட இல்லாம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க உன் மனசுல? அங்கு சங்கு, அடடடடடா, என்னமா தமிழ் கொஞ்சம் விளையாடுது உன் நாக்குல. என் நிறுத்திரி, நான் என்ன கேட்டுக்கிட்டு இருக்கேன், நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க? உனக்கு பொறுப்பே வராதாடி, நீ எப்படி என் வயிற்றுல பிறந்த? ஆக்சுவலி அங்கு எனக்கு கூட இந்த சந்தேகம் இருக்கதான் செய்யுது. நான் நினைக்கிறேன் நீ என்னை ஹாஸ்பிட்டலில் மாற்றி தூக்கிட்டு வந்துட்டேன்னு. இதை பற்றி நீ என்ன நினைக்கிறாங்க? அடியே உன்னை என்றவாறே ஆத்திரம் தலைக்கேற அருகில் இருந்து துடைப்பத்தை அங்கையர்கண்ணி கையில் எடுக்கவும் சிட்டாக பறந்து மறைந்தாள் கீர்த்தி. தனது இரட்டை நாடி சரீரத்துடன் அவளை தொடர்ந்து ஓட முடியாத அங்கையர்கண்ணி அவள் ஓடிய திசையில் துடைப்பத்தை விட்டெறிந்தாள். அது சரியாக அந்த வழியில் வந்த அவள் கணவரின் காலடியில் போய் விழுந்தது. அந்த நொடியில் அதுவரை மகள் மேலிருந்த கோபம் போய் அந்த இடத்தை பயம் ஆட்கொண்டது. அவள் எதிர்பார்த்தது போலவே தன் காலடியில் விழுந்த துடைப்பத்தை சில வினாடிகள் பார்த்த நீதிவாணன் நிமிர்ந்து தன் மனைவியை பார்த்த பார்வையில் கோபம் கொப்பளித்தது. அவர் கோபத்தை உணர்ந்த அங்கையர்கண்ணி அவரை சமாதானப்படுத்தும் விதமாக, வர வர இந்த கீர்த்தியோட துடுக்குத்தனம் அதிகமாயிட்டே வருதுங்க. இவ்வளவு நேரமா எங்கடி போனேன்னு கேட்டா எதிர்த்து வாய் அடிக்கிறா. என்ன பண்ண சொல்றீங்க? வர வர எனக்கும் கோபம் வந்தா என்ன பண்ணுறேன்னு புரிய மாட்டேங்குது என்ற சிறு பையத்துடன் அங்கலாய்த்தவளை பார்த்து, அதுக்குன்னு கையில எது மாட்டினாலும் தூக்கி எறிவியா என்ன? வயசு பொண்ணு, படக்கூடாத இடத்துல பட்டுதுன்னா என்ன பண்ணுவ? காலம் பூரா வீட்டில் வச்சுக்குவியா என்ன என்றார். தப்புதானுங்க, இனிமே இப்படி பண்ண மாட்டேன். சரி சரி, அவள் வந்துட்டா போய் அவளுக்கு காப்பி தண்ணி போட்டுக்கொடு. வந்தது வராதுமா புத்தகத்தை விரிச்சு வச்சுக்கிட்டு உட்காந்துருவா. இருந்தாலும் நீங்கள் அவளுக்கு ரொம்ப தான் இடம் கொடுக்குறீங்க. இன்னும் 2 மாசத்துல அடுத்தவன் வீட்டுக்கு போக போகிற பொண்ணுடி, இங்கே இருக்கிற வரைக்கும் சுதந்திரமா இருக்கட்டுமே. என்ன இப்படி சொல்லிட்டீங்க? உங்கள் தங்கச்சி மகனை கட்டிக்கிட்டு உங்கள் தங்கச்சி வீட்டுக்கு தானே போக போறா?
அதனால தானடி துணிஞ்சு பொண்ணை கொடுக்குறோம். உன் அண்ணன் வீட்டுக்கு பெரியவ பூங்கொடியை கொடுத்தாச்சு. இவன் என் தங்க பையனுக்குன்னு. மற்றபடி என் பொண்ணை கட்டிக்க அவனுக்கு என்ன தகுதி இருக்கு என்று தன் வாய்க்குள் முணுமுணுத்தவாறே அடுக்களக்கில் சென்றாள் அங்கையர்கண்ணி. அத்தியாயம் 2. தாயிடமிருந்து தப்பித்து பின்கட்டிற்கு ஓடிய கீர்த்தனா கைகால்களை அலம்பிக்கொண்டு பூஜையரில் இருந்த தெய்வங்களுக்கு ஒரு ஹலோ சொல்லிவிட்டு திருநீற்று கீற்றுடன் தன் அறையை நோக்கி சென்றாள். எதிரில் வந்த அவள் சின்னண்ணி துவாரகா இவளை பார்த்ததும் முறைத்து கொண்டே அவ்விடம் விட்டு நகர்ந்தாள். அவளின் முறைப்பை பார்த்தபோது கீர்த்தனாவிற்கு சிரிப்புதான் வந்தது. இவள் இந்த வீட்டிற்கு வந்த புதிதில் பண்ணிய அட்டகாசம் என்ன, இப்போது இருக்கின்ற இருப்பென்ன? திருமணமாகி வந்த புதிதில் துவாரகா இந்த வீட்டை ஆட்டிப்படைக்க நினைத்ததை எண்ணி பார்த்தாள். அதிலும் குறிப்பாக தன்னை அவள் அடக்க முனைந்தது. போன வருடம்தான் அவள் சின்னண்ணன் நடராஜனுக்கு திருமணம் நடந்தது. புதிதாக வந்த துவாரகாவை வீட்டில் எல்லோரும் நல்ல விதமாகவே நடத்தினார்கள். அவள் அதை தனக்கு சாதகமாக எடுத்துக்கொண்டாள். அங்க போனதுமே அடுப்படிக்கு போயிடாத, அப்படி போனேன்னு வெயி அதுவே உனக்கு நிரந்தரமாயிடும். அங்க இருக்கிறவங்களுக்கு நீனா ஒரு பயம் வரணும், அதுதான் உனக்கு நல்லது என்ற அறிவுரையுடன் அவளை அனுப்பி வைத்த தாயின் சொல்லுக்கு கட்டுப்பட்டவளாய் ஒரு துரும்பை கூட அசைக்காமல் உட்கார்ந்த இடத்திலேயே தன் தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான முயற்சிகளில் இறங்கினாள். அதிலும் குறிப்பாக கீர்த்தனாவை தனது பிரத்யேக வேலையாளாக எண்ணிக்கொண்டாள். தன்னிடம் மயங்கி கிடக்கும் தன் கணவன் தன்னை எதுவும் சொல்ல மாட்டான் என்ற எண்ணத்தில் தனது அதிகாரத்தை தொடங்கினாள். அழகும் இளமையும் ததும்ப யாருக்கும் எதற்கும் கட்டுப்படாமல் புள்ளிமானாய் துள்ளி திரியும் கீர்த்தனாவின் மேல் அவளுக்கு கடுப்பு விலைவாசியாய் நாளும் ஏறிக்கொண்டே இருந்தது. தன் துடுக்குத்தனத்தால் அவள் எல்லோரையும் வசியம் செய்திருந்தாள். திருமணத்திற்கு வந்தவர்கள் எல்லோரும் மணப்பெண்ணான அவளை ரசிப்பதற்கும் அவளை பற்றி பேசுவதற்கும் பதிலாக கீர்த்தனாவை பற்றி பேசி அவள் அழகையும் குறும்புத்தனத்தையும் ரசித்தார்கள். தனக்கே உரித்தான தன் திருமண நாளை கீர்த்தனா களவாடிவிட்டாள் என்ற எண்ணம் உருவெடுத்ததிலிருந்து கீர்த்தனா அவளது விரோதியானாள். திருமணமாகி வந்த நாளிலிருந்து துவாரகாவின் விரோத பார்வையை உணர்ந்த கீர்த்தனா அவளிடமிருந்து சற்று விலகியே இருந்தாள். அன்று சாயங்காலம் தனக்கு பிடித்தமான டிவி நிகழ்ச்சி ஒன்றில் ஒன்றி போயிருந்த கீர்த்தனாவின் அருகில் வந்த துவாரகா அவளிடம் எதுவும் கேளாமல் டிவி சேனலை தனக்கு பிடித்த நிகழ்ச்சிக்கு மாற்றியபடி எனக்கு ஒரு காஃபி போட்டுட்டு வா என்று அதிகார கட்டளையிட்டாள். சற்று நேரம் கீர்த்தனாவிற்கு எதுவும் புரியவில்லை. இப்படி ஒரு செயலை துவாரகாவிடமிருந்து எதிர்பார்க்காத கீர்த்தனா தான் காண்பது கனவா இல்லை நனவா என்று தெரியாமல் விழித்தாள். தன்னையே வைத்த கண் வாங்காமல் பார்க்கும் கீர்த்தனாவை சற்று எரிச்சலுடன் பார்த்து, என்ன ஏதோ காணாததை கண்டது போல அப்படி பார்க்குற, போய் காஃபி எடுத்துட்டு வா என்றாள். அவள் அதிகாரத்தில் வாயெடுத்து போய் நின்றவள் இந்த அதிகப்படி வார்த்தையில் விழித்து கொண்டாள். தன் பார்வையை துவாரகா மேலிருந்து அகற்றாமல் தீர்க்கமாக அவளை பார்த்துவிட்டு உள்ளே சென்றாள். காப்பி கப்புடன் வெளியே வந்தவள் அதை துவாரகா முன்னால் வைத்துவிட்டு அருகில் இருந்த ஒற்றை சோபாவில் தன் கால்களை மடித்து முழங்கால்களை கட்டி கொண்டு அமர்ந்தாள். ஆசுவாசமாக உட்கார்ந்து கொண்டு எந்த ஒரு நிகழ்ச்சியிலும் ஈடுபாடில்லாமல் சேனல்களை தட்டி கொண்டு காஃபியை எடுத்து வாயில் வைத்தாள் அவள். அவ்வளவுதான். அதில் கலக்கப்பட்டிருந்த உப்பு மிளகாய் பொடியின் சுவையை சரியாக உணரும் முன்னரே ஒரு வாய் அறிந்து விட்டாள். காஃபியுடன் கலக்கப்பட்ட உப்பும் உரைப்பும் வயிற்றுக்குள் போன வேகத்தில் குமட்டிக்கொண்டு வெளிவர துடித்தது. வெளியே ஓடி சென்று வாந்தி எடுத்தாள். அந்த நேரம் வெளியே சென்றிருந்த வீட்டு ஆண்கள் மூவரும் திரும்பி வந்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் வரும் நேரமறிந்து பின்கட்டிலிருந்து உள்ளே வந்த அந்த வீட்டின் மூத்த மருமகள் மீனாம்பாளும் அங்கையர்கண்ணியும் கூட அதை பார்த்து திகைத்து நின்றனர். வந்தவர்கள் எல்லோரது பார்வையும் வெளியே வாந்தி எடுத்து கொண்டிருந்த துவாரகா மீது படிந்தது. காதல் கணவனாக நடராஜன் ஓடி வந்து, என்னாச்சு துவாரகா, ஏன் வாந்தி எடுக்கிற என்று கேட்டவாறே அவளை தாங்கி பிடித்து கொண்டான். தன் கணவனின் பரிவான இந்த கேள்வியில் அவன் தன் பக்கம்தான் நிற்பான் என்று நினைத்தவள், எல்லாம் உங்க தங்க பண்ணின வேலைதான், காஃபி போட்டுத்தான்னு கேட்டா காஃபில உப்பையும் மிளகாப்பொடியையும் போட்டு கொடுத்துட்டா வயிறெல்லாம் எரியுதுங்க என்று குலைவான குரலில் கூறிக்கொண்டே அவன் தோளில் சாய்ந்தாள். அவளை தன் தோளில் இருந்து விலக்கி அவள் தோள்களை தன் இரு கைகளாலும் பிடித்து நிறுத்தி கேட்டான், கீர்த்தனா கிட்ட காஃபி கேட்டியா? ஏதோ அவள்தான் குற்றம் செய்து விட்டது போல அவன் கேட்ட விதத்தில் அவளுக்கு பேச்சு இயலவில்லை. நீ ஏன் அவகிட்ட காஃபி கேட்ட? உனக்கு வேணும்னா வேலைக்காரங்க கிட்ட கேட்டிருக்கணும், இல்ல நீ ஏன் போட்டு குடிச்சிருக்கணும், அதை விட்டுட்டு அவகிட்ட ஏன் கேட்ட? அவன் குரலிலும் முகத்திலும் தெரிந்த கடுமை துவாரகாவை பயமுறுத்தியது. என்ன கூறுவதென்று தெரியாமல்
இல்லைங்க, நான் என்று இழுத்தவள் மேலும் என்ன பதிலை சொல்வது என தெரியாமல் தடுமாறினாள். அவன் தொடர்ந்து அவள் கையில் இருக்கும் டிவி ரிமோட் கண்ட்ரோலை காட்டி, இது ஏன் உன் கையில இருக்க என்றும் கேட்டான். இப்போது கீர்த்தனாவுக்கு பிடிச்ச நிகழ்ச்சி போகிற நேரம். இந்த நேரம் அவள் டிவி முன்னாடி தான் இருப்பா. அப்படி இருக்கிறப்போ ரிமோட் கண்ட்ரோல் உன் கையில் எப்படி வந்துச்சு? கேள்வி மேல் கேள்வி கேட்டு தன்னை குற்றவாளி கூண்டில் தன் குடும்பத்தார் முன்னிலையில் நிறுத்தும் கணவன் மேல் துவாரகாவிற்கு கோபமாய் வந்தது. ஏன் அவன் மட்டும்தான் டிவி பார்க்கணுமா? நான் எனக்கு பிடிச்ச நிகழ்ச்சியை பார்க்க கூடாதா? எனக்கு இந்த வீட்டில் அதுக்கு கூட உரிமை இல்லையா? என்ன வந்து ஒரு வாரத்திலே உரிமை போராட்டம் நடத்துறியா என்று கேட்டவனிற்கு என்ன பதில் சொல்வதென்று தெரியாமல் அவனை வெறித்து பார்த்தாள் துவாரகா. அதை சட்டை செய்யாது அவள் கையில் இருந்த ரிமோட் கண்ட்ரோலை பிடுங்கிக் கொண்டு நடராஜன் உள்ளே சென்று விட்டான். சோபாவில் தன் கால்களை இருக்க கட்டிக்கொண்ட கோபத்தில் சிவந்த முகத்துடன் இருந்த தங்கையின் முன்னால் அதை வைத்தான். பின் அவள் தலையை தடவி, இனிமேல் இப்படி நடக்காம பாத்துக்கிறேன்டா, இந்த ஒரு தடவை மன்னிச்சிடு என்ன என்று இதமாய் கூறிவிட்டு உள்ளே சென்று விட்டான். இதை சுற்றி நின்று வேடிக்கை பார்த்து கொண்டு நின்ற குடும்பத்தாருக்கு அங்கே என்ன நடந்திருக்கும் என்று புரிந்தது. துவாரகா கீர்த்தனாவிடமிருந்து ரிமோட் கண்ட்ரோலை பறித்ததும் இல்லாமல் காஃபி போட்டு கொண்டு வரவும் கட்டளையிட்டிருக்கிறாள் என்பது புரியாமல் இல்லை. கீர்த்தனா அன்பாக எதை சொன்னாலும் கேட்பாள். ஆனால் அதிகாரம் செய்தால் அவ்வளவுதான். இன்று வந்த துவாரகாவிற்கு இது தெரியாதல்லவா? போக போக அவள் அதை புரிந்து கொள்வாள் என்று அவர்கள் அதை சாதாரணமாகவே எடுத்துக்கொண்டார்கள். ஆனால் கீர்த்தனாவை துவாரகா புரிந்து கொள்வதற்குள் அவளுக்கு நிறைய இழப்புகள் ஏற்பட்டுவிட்டது. அந்த முதல் சம்பவத்திலேயே துவாரகாவிற்கு புரிந்துவிட்டது. தன் கணவன் என்னதான் கண்ணே மணியே என்று தன்னை கொஞ்சினாலும் அவன் தன் பிடியில் இல்லை. ஆனாலும் அவள் தன் முயற்சியை கைவிடுவதாக இல்லை. கீர்த்தனாவுடன் நேரடியாக மோதுவதை தவிர்த்தாள். மறைமுகமாக எவ்வளவு இடையூறு செய்ய முடியுமோ அவ்வளவும் செய்ய முனைந்தாள். அடுத்த நாள் கீர்த்தனா டிவி பார்க்க வருவதற்கு முன் ரிமோட் கண்ட்ரோலை தான் கைப்பற்றி கொண்டாள். கீர்த்தனா வரும்போது அவளை கவனியாதது போல் சீரியல் ஒன்றில் ஆழ்ந்திருந்தாள். சற்று நேரம் அவளை வெறித்து பார்த்த கீர்த்தனா நேராக சென்று டிவியை கீழே தள்ளிவிட்டாள். பெரிய சத்தத்துடன் அது கீழே விழுந்ததும் ஆசுவாசமாக கைகள் இரண்டிலும் உள்ள தூசியை தட்டிக்கொண்டே எதுவும் நடவாதது போல் வந்து சோபாவில் அமர்ந்தாள். அதை பார்த்த அதிர்ச்சியில் துவாரகா உறைந்து போனாள். சத்தம் கேட்டு ஓடி வந்து பார்த்த எல்லோரும் உறைந்து நின்றனர். என்ன நடந்திருக்கும் என்பதும் அவர்களுக்கு புரியாமல் இல்லை. எதுவும் நடவாதது போல் சோபாவில் இருந்து தன் கழுத்து செயினில் இருந்த பதக்கத்தை தட்டி விளையாடி கொண்டிருந்த கீர்த்தனாவை பார்த்ததும் அங்கையர்கண்ணி வேகமாக சென்று அவள் முதுகில் தன் 2 கைகளாலும் ஓங்கி அடித்தாள். வர வர உன் அகங்காரம் ஏறிக்கிட்டே போகுதுடி. என்ன தமிழ் இருந்தா இப்படி பண்ணுவேன்? பொன்னாடி நீ என் வயிற்றில் வந்து பிறந்திருக்கியே என்று ஒவ்வொரு வார்த்தைக்கும் அவள் முதுகில் ஒவ்வொரு அடியாக அடித்தாள். அத்தனை அடிகளையும் வாங்கி கொண்டு கீர்த்தனா அசையாமல் இருந்தாள். கடைசியில் அடித்து கை ஓய்ந்த அங்கையர்கண்ணி, ஒரு பொண்ணுக்கு இவ்வளவு நெஞ்செழுத்து ஆகாதடி, என்ன பாவம் பண்ணி உன்னை சமந்தேனோ என்று ஒப்பாரி வைத்து கொண்டே போய் ஒரு இருக்கையில் அமர்ந்தாள். இதை குடும்பத்தார் சுற்றி நின்று பார்த்தார்களே தவிர யாரும் எதுவும் சொல்லவில்லை. அங்கையர்கண்ணியை தடுக்கவும் இல்லை, நீதிவாணன் நாகராஜன் உட்பட. வெளியே சென்றிருந்த நடராஜன் அம்மாவின் புலம்பலை கேட்டுக்கொண்டே அப்பொழுதுதான் அங்கே வந்தான். பார்த்த ஓர் நொடியிலேயே வீட்டின் சூழ்நிலை புரிந்தது. எல்லோரது பார்வையும் இப்பொழுது அவன் மேல் திரும்பியது. அவன் துவாரகாவை பார்த்த பார்வையில் கோபத்தின் ஜுவாலை தெரிந்தது. வாடா வா, உன்னதான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன் என்று அங்கையர்கண்ணி ஆரம்பிக்கும் போதே நீதிவாணன் அவளை தடுத்தார். போதுமா, இனி போதும். வெளியே இருந்து இப்போதான் அவன் வந்திருக்கான், அவனை இப்போதைக்கு விட்டுடு. அதுதான் ஆத்திரம் தீர்ற வரைக்கும் அவள் அடிச்சிட்டு இல்ல, இனி கொஞ்சம் அமைதியாயிரு என்று அங்கையர்கண்ணியை அடக்கியவர் தன் மூத்த மகன் நாகராஜனிடம், டிவியை மெக்கானிக் கிட்ட கொடுத்துடு, அப்படியே இன்னும் 2 டிவிக்கு சொல்லிடு, உன்னோட ரூம்லையும் மற்றத சின்னவனோட ரூம்லையும் வைக்க சொல்லிடு என்றவர் மேலும் இளைய மகன் நடராஜனிடம் திரும்பி, நீ உள்ள போப்பா, அப்புறம் பேசலாம் என்றார். மற்றவர்களை பார்த்து, போங்க போங்க, போய் அவங்கவுங்க வேலையை பாருங்க என்றவாறே உள்ளே சென்றார். அவரவர் தங்கள் வேலையை பார்க்க கலைந்து போக துவாரகாவும் கீர்த்தனாவும் மட்டும் மறுபடியும் தனித்து விடப்பட்டனர். துவாரகா திக்பிரமை பிடித்து மறுபடியும் சோபாவில் அமர்ந்து கொண்டாள். துவாரகாவிற்கு தான் குற்றம் செய்துவிட்ட உணர்வு வந்தது. கணவன் தன்னிடம் எதுவும் பேசாமலே உள்ளே சென்றது அவன் கோபத்தின் அளவை அவளிற்கு காட்டியது. எதை பற்றியும் கவலையில்லாமல் தன் கழுத்து சங்கிலியுடன் விளையாடி கொண்டிருக்கும் கீர்த்தனாவை பார்வையால் எரித்தாள். நடந்த சம்பவம் அந்த வீட்டில் உள்ள எல்லோரையும் ஏதோ ஓர் வகையில் பாதித்திருந்தது.
அதிலும் துவாரகாவை அது மிகவும் பாதித்தது. அவள் கணவன் அவளுடன் முகம் கொடுத்து பேசவே 1 வாரத்திற்கு மேல் ஆகியது. ஆனால் யாரை பாதிக்க துவாரகா முனைந்தாலோ அவளை அது எந்த விதத்திலும் பாதித்ததாக தெரியவில்லை. பதிலாக வீட்டிலுள்ள எல்லோரும் அவளை பாதுகாக்கும் பொருட்டு துவாரகாவிடம் அவள் தனியாக சிக்காமல் பார்த்து கொண்டார்கள். அதன் விளைவாக துவாரகா தன் முயற்சிகளை சற்று ஆறப்போட்டாள். ஆனால் மனதிற்குள் வன்மம் மட்டும் வளர்ந்து கொண்டே போனது. இந்த 1 வருடத்தில் அவள் நேரடியாக கீர்த்தனாவுடன் மோதியதில்லை. மறைமுகமாக ஏதாவது செய்தாலும் கீர்த்தனாவின் பதிலடி அதிரடியாகவே இருந்தது. கணவனை கொண்டு ஏதாவது செய்ய முனைந்தாலும் ஆரம்பத்திலேயே அவள் கீர்த்தனாவிடம் எதிர்ப்பை காட்டியதாலோ என்னவோ அவன் இவள் பேச்சை காதில் போட்டுக்கொள்வதாக இல்லை. சகல முயற்சிகளிலும் தோற்றுப்போன துவாரகா அவ்வப்போது அவளை முறைத்து பார்ப்பதை மட்டும் செய்தாள். வேறு எதையும் செய்ய அவளால் முடியவில்லை. மீனாம்பாள் துவாரகாவிற்கு நேர் எதிர்குணம் கொண்டவள். தான் நினைத்ததை நின்று சாதிக்கும் ரகம். எல்லாம் இந்த குடும்பத்தோட நல்லதுக்கு தான் சொல்றேன், இதால எனக்கு ஒன்றும் லாபமோ நட்டமோ இல்லை என்று சொல்லியே தான் நினைத்ததை நடத்த நினைப்பவள். ஆனாலும் நினைப்பது எல்லாம் நினைப்பது போல் நடந்துவிட்டால் தெய்வம் ஏது? அவள் முனைந்து நடக்காமல் போனதில் முதலாவதாக படிப்பில் மிகவும் ஆர்வமுள்ளவளாகவும் கெட்டிக்காரியாகவும் இருக்கும் கீர்த்தனாவை 10வதுடன் நிறுத்த நினைத்தாள். ஆனால் கீர்த்தனாவின் பிடிவாதத்துடன் பாடசாலை முதல்வரும் வந்து வீட்டில் பேசி அவளை தொடர்ந்து படிக்க ஏற்பாடு செய்யவே அவளால் எதுவும் செய்ய முடியாமல் போனது. பக்கத்து டவுனுக்கு போய் கம்ப்யூட்டர் கோர்ஸ் படிக்க விரும்பினாள் கீர்த்தனா. ஆனால் அதை மீனாம்பாள் தடுத்து விட்டாள். படிப்பில் 8வதை கூட எட்டாத தன்னையும் தன் கணவனையும் விட கீர்த்தனா அதிகம் படிப்பதால் தங்களை அவள் மதிக்க மாட்டாள். சுற்றுவட்டாரத்திலும் அவள் மதிப்பு ஏறிவிடும். அதைவிட படித்த பெண்ணிற்கு படித்த மாப்பிள்ளையை தான் பார்க்க வேண்டும் என்று சொல்லி அதை போலவே மாப்பிள்ளையையும் பார்ப்பார்கள். சீதனமாக நிறைய கொடுக்க வேண்டி வரும். அதனால் முடிந்த மட்டும் கீர்த்தனாவின் படிப்பிற்கு தடங்கள் விதிக்க நினைத்தாள். அவளது முயற்சிக்கு எதிராக கீர்த்தனா படிக்க சென்றது அவளை யோசிக்க வைத்தது. உடனேயே அதற்கு எதிர் நடவடிக்கையாக நீதிவாணனின் தங்கை மகன் திருவேங்கடத்திற்கும் கீர்த்தனாவிற்கும் திருமணம் நிச்சயம் செய்ய வைத்தாள். குட்டியும் புட்டியுமாக திரியும் திருவேங்கடத்திற்கு மகளை மணமுடிக்க நீதிவாணனோ அங்கையர்கண்ணியோ என்றும் நினைத்து பார்த்ததில்லை. ஆனால் மீனாம்பாளின் சாமர்த்திய பேச்சால் அவர்கள் அதுதான் நல்லது என்றே எண்ணத் தொடங்கினார்கள். கீர்த்தனாவிற்கு மீனாம்பாளின் தந்திரங்கள் புரியாமல் இல்லை. நேரடியாக மோதும் துவாரகாவுடன் மோதுவது சுலபமாக இருந்தது. மீனாம்பாளுடன் மோதுவது மிகவும் கடினமானதாகவே இருந்தது. தலைமை ஆசிரியரை வீட்டில் பேச வைத்ததால் தொடர்ந்து படிக்க முடிந்தது. ஆனால் அவள் விரும்பிய கம்ப்யூட்டர் கோர்ஸ் தான் சேர முடியாமல் போனது. ஆனாலும் அவள் தன் சிநேகிதி தேவியுடன் சேர்ந்து தையல் வகுப்பிற்கு போக விரும்புவதாக கூறி வீட்டில் அனுமதி பெற்றாள். பெண்கள் தையல் பழகி வைப்பது நல்லதே என்று எண்ணி அங்கையர்கண்ணியும் சரி என்று விட மீனாம்பாளும் தானும் செலவில்லாமல் தேவையானதை தேய்த்து கொள்ளலாம் என்று தடை ஏதும் விதிக்கவில்லை. அதன் பயனாக கீர்த்தனா தினமும் தேவியுடன் டவுனிற்கு சென்றாள். தேவி தையல் வகுப்பிற்கு செல்ல கீர்த்தனா கம்ப்யூட்டர் வகுப்பிற்கு சென்று வந்தாள். வெகு சாமர்த்தியமாக இது வெளியே தெரியாதபடியும் பார்த்து கொண்டாள். அந்த கம்ப்யூட்டர் கல்வி நிறுவனத்தை நடத்தி வரும் திருமதி கோமதி செல்வராகவன் அவர்களிடம் தன் பிரச்சனையை சொல்லி தன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வெளியில் செல்லாமல் பார்த்து கொண்டாள். அவளிற்கு பிரச்சனையாக வந்தது தையல் வகுப்பிற்கும் கம்ப்யூட்டர் வகுப்பிற்கும் இடையில் இருந்த கட்டண வேறுபாடு, மலைக்கும் மடுவிற்கும் உள்ள வேறுபாடு. அதன் விளைவே அவளுடைய இந்த திருட்டு வேலைகள். ஞாயிற்றுக்கிழமையானால் தன் பட்டாளத்துடன் அவர்களது தோப்பிலோ அல்லது தோட்டங்களிலோ திருடி பெருமாள் கடையில் விற்று விடுவாள். அவை போதவில்லை என்றால் கையில் இருக்கும் மோதிரமோ அல்லது காதில் இருக்கும் ஜிமிக்கியோ தொலைந்துவிடும். கீர்த்தனாவிற்கு படிப்பில் இருந்த ஆர்வத்தை பார்த்த அந்த பெண்மணி அவளுக்கு இலவசமாகவே கல்வியளிக்க முன்வந்தார். ஆனால் பிறப்பிலேயே அடுத்தவர்களுக்கு கொடுத்து பழகிய பெரிய குடும்பத்தில் பிறந்த கீர்த்தனாவால் அதை ஏற்க முடியவில்லை. சுய கௌரவமும் அதற்கு காரணமாகியது. இருந்தும் கீர்த்தனாவிற்கு தெரியாமலே அவளுக்கு சில சலுகைகள் தரவே செய்தார். பெண் குழந்தைகள் இல்லாத அவருக்கு ஒரே மகனான கௌதமனும் சென்னையில் தனது தொழிலுடன் அங்கேயே தங்கிவிட்டதால் தனிமையில் இருக்கும் கோமதிக்கும் செல்வராகத்திற்கும் இந்த கல்வியகமே ஆறுதலையும் மனதில் ஒரு நிறைவையும் கொடுத்தது. கீர்த்தனாவின் துடுக்குத்தனமும் கல்வியில் அவளுக்கு இருந்த ஆர்வமும் அவளிடம் அவர்களுக்கு ஒரு பாசிப்பிணைப்பை ஏற்படுத்தியது. அவர்களது ஒத்துழைப்புடன் அவள் படிப்பு பிரச்சனை இல்லாமலே சென்று கொண்டிருந்தது. ஆனால் இப்பொழுது அவள் எதிர்நோக்கி கொண்டிருக்கும் மிகப்பெரிய பிரச்சனை 12ஆம் வகுப்பு தேர்வு முடிந்ததும் அவளுக்கும் திருவேங்கடத்திற்கும் இடையிலான திருமணம்.
அதை எப்படி நிறுத்துவது என்று புரியாமல் திண்டாடிக் கொண்டிருக்கின்றாள். தனது முதல் முயற்சியாக திருவேங்கடத்திடம் சென்று, மரியாதையை கல்யாணத்தை நீயே நிறுத்திடு, இல்ல கல்யாணத்தன்னைக்கு தாலியை பறிச்சு வீசி எறிஞ்சிட்டு உன் கன்னத்துல ஓங்கி அரைஞ்சிடுவேன். அந்த அவமானம் உனக்கு வேண்டாம்னு நினைச்சா உடனேயே இந்த கல்யாணத்தை நிறுத்து என்று மிரட்டி விட்டு வந்தாள். அப்படி அவள் கூறிய போது அவன் சற்று அதிர்ந்து நின்றது போல்தான் தெரிந்தது. ஆனால் இன்று வரை அவன் எந்த நடவடிக்கையும் எடுத்ததாக தெரியவில்லை. பரீட்சை வேறு நெருங்கிக் கொண்டிருக்கும் இந்த வேளையில் அவளால் நிம்மதியாக படிக்கக்கூட முடியவில்லை. சற்று நேரம் என்ன செய்யலாம் என்று யோசித்து எதுவும் தோன்றாமல் போகவே அதை ஒதுக்கிவிட்டு படிப்பில் கவனத்தை செலுத்த முனைந்து அதில் வெற்றியும் பெற்றாள் அவள். அத்தியாயம் 3. காரின் ஏசியை அணைத்துவிட்டு கண்ணாடியையும் கீழே இறக்கிவிட்டு அந்த கிராமத்தின் சுத்தமான காற்றை சுகமாக சுவாசித்தான் நிரஞ்சன். ஒரு வாகனம் மட்டுமே செல்லக்கூடிய ஒற்றையடி பாதை அது. எதிரே ஒரு வாகனம் வந்தால் விலகி வழிவிடக்கூட முடியாது. ஆனால் இந்த ஊரில் ஏது வாகனங்கள்? அப்படியே வந்தாலும் ஏதாவது மாட்டு வண்டியோ இல்லை எப்போதாவது ஒரு டிராக்டரோ வரும். அப்படி எதிரில் ஏதாவது ஒரு வண்டி வர நேர்ந்தால் நான் இந்த காரை வெகுவா ஓரங்கட்டி புதருக்குள்ள தான் நிறுத்த வேண்டியிருக்கும் என்று மனதிற்குள் எண்ணிக்கொண்டான். எது எப்படியோ நகரத்தில் இல்லாத சுத்தமான காற்றும் இந்த ஏகாந்த அமைதியும் அவன் மனதிற்கு இதமாகவே இருக்கத்தான் செய்தன. கண்ணு கெட்டிய தூரம் வரை விரவிய பசுமை, அதனை ஊடுருவிக்கொண்டு சலசலத்து ஓடும் ஆறு. கரையோரமாக நின்றபடி தலையை ஆட்டி ஆட்டி அங்கு வருவோரை வரவேற்று கொண்டு நின்றிருந்த கொன்றை மரங்கள், வார்த்தைகளில் விவரிக்க முடியாத ஒரு தனித்துவமான அழகை இயற்கை வாரி தெளித்திருந்ததை காண கண்களுக்கும் இதமாகவே இருந்தது. இயற்கையை ரசித்தபடி காரை ஓட்டிக்கொண்டிருந்த நிரஞ்சன் ஓர் இடத்தில் காரை நிறுத்திவிட்டு அமைதியாக ஓடிக்கொண்டிருந்த ஆற்றை ரசிக்கலானான். நீரின் மேல் மட்டத்தில் துள்ளி குதித்த மீன் குஞ்சுகளை பார்க்க திகட்டவில்லை. இயற்கையை இந்த மாதிரியான ரம்யத்துடன் பார்க்கும்போது பட்டணத்தின் செயற்கை அழகு எந்த மட்டில்? மனம் தன் போக்கில் ஒப்பிடுதலை செவ்வனே செய்து கொண்டிருந்தது. ஒரு கட்டத்தில் காரை பூட்டிக் கொண்டு இறங்கியவன் ஆற்றின் கரையோரமாக நடக்கத் தொடங்கினான். சிறிது தூரம் சென்றதும் அந்த அமைதியை கிழித்து கொண்டு சில சிறுவர்களின் கூச்சலும் அவர்கள் போடும் கூப்பாடும் கேட்டது. சத்தம் வந்த திசையை நோக்கிய போது அங்கே சில சிறுவர்களுடன் ஒரு இளம் பெண்ணும் நின்று கொண்டிருந்தாள். கரையில் மூட்டப்பட்ட நெருப்பில் இருவர் மீன்களை சுட்டு கொண்டிருக்க அந்த பெண் மற்றொரு சிறுவனுடன் தன் தாவணியை கொண்டு ஆற்றில் மீன் பிடித்து கொண்டிருந்தாள். அவர்கள் அருகே நெருங்க அவர்களின் சம்பாஷணை தெளிவாகவே காதில் விழுந்தது. ஏய், சரியா போடுறா, சும்மா என்னையே திட்டாதக்கா, நீ தான் சரியா போட மாட்டேங்கிற. அந்த வருது பாரு. ஐயோ போச்சு, இப்ப எதுக்கு என்ன சொல்ற? நீ விட்டியா இல்ல நான் விட்டனா? போடா, நீ பேச்சு கொடுத்ததுனாலதான் இப்படி ஆச்சு. டேய் தீரா, நீ வாடா, நீ வந்து பிடி, நான் நெருப்பு பார்த்துக்கிறேன், இவன் கூட நமக்கு சரிப்பட்டு வராதுன்னு என்று கூறிக்கொண்டே அவள் கரையை நோக்கி வர கரையில் நின்ற தீரன் ஓடி வந்து தாவணியை வாங்கி கொண்டான். பார்த்துடா, அன்னைக்கு மாதிரி இன்னைக்கும் தாவணியை விட்டுடாதீங்க. அன்னைக்காவது தேவி இருந்தா அவ துவைக்க கொண்டு வந்த தாவணியில உன்னை போட்டிக்கிட்டு வீட்டுக்கு போயிட்டேன். இன்னைக்கு இங்க யாரும் இல்லடா, பார்த்து கவனமா பிடிங்க என்று கூறியவாறு அங்கே மீன்களை சுட்டு கொண்டிருந்த வைஷ்ணன் அருகில வந்து அவன் சுட்டு வைத்திருந்த மீன்களில் ஒன்றை எடுத்து ருசி பார்க்க ஆரம்பித்தாள். என்னக்கா அது, சுட்டதுக்கு அப்புறம் சரிசமமா பிரிச்சுக்கலான்னு சொல்லிட்டு இப்போ நீயே தனியா எடுத்து சாப்பிட்ற? பிரிக்கிறப்போ உனக்கு ஒன்று குறைச்சலாதான் தருவோம் என்று சட்டம் பேசிய வைஷ்ணனை சட்டை செய்யாமல், டே உப்பு காரெல்லாம் சரியா இருக்கான்னு பார்க்க வேணாமா? ருசி பார்க்கறதெல்லாம் கணக்குல சேர்த்து இல்லை, தெரிஞ்சுதா? அக்கா, இது அநியாயம். நீதிவானன் பொண்ணோ நீதியை மதிக்க வேணாமா? அப்போ சத்தியவானன் பொண்ணு சத்தியம் தான் பேசணுமா? தர்மத்துறை பொண்ணு தர்மம் பண்ணணுமா? இல்ல பிச்சையப்பன் பொண்ணு பிச்சை தான் எடுக்கணுமா? என்னடா உன்னோட நியாயம்? அப்போ நீ பண்றது அநியாயம்னு ஒத்துக்கிறியா? டேய், இந்த சமையல்ல ருசி பார்க்குற வேலையெல்லாம் பொம்பளைங்க வேலைடா. அவங்களுக்கு தான் இந்த உப்பு உரைப்போட அளவெல்லாம் நல்லா தெரியும். இது நல்லா இருக்கே, உங்களுக்கு இருக்கிற நாக்கு தானே எங்களுக்கு இருக்கு. விடாமல் வாதாடினான் வைஷ்ணவன். அக்கா, யாரோ வர்றாங்க அக்கா, அங்க பாரு என்ற தீரனின் குரல் அவர்களின் விவாதத்தை கலைத்தது. யாருடா என்று கேட்டவாறே திரும்பிய கீர்த்தனா அங்கே வந்து கொண்டிருந்த நிரஞ்சனை கண்டாள். யாருன்னு தெரியலக்கா, யாரோ பட்டணத்துக்காரர் போல இருக்கு என்ற தீரனின் குரலில் இப்பொழுது எல்லோரது பார்வையும் நிரஞ்சனை நோக்கி திரும்பி இருந்தது. தங்களை நோக்கி முன்பின் தெரியாத யாரோ ஒரு ஆடவன் வந்து கொண்டிருப்பதை பார்த்த கீர்த்தனா
என் தாவணியை கொடுங்கடா என்றாள் பதட்டமாக. அவள் பதட்டத்தின் காரணம் புரியாத அவர்கள் சற்று நேரம் விழித்தார்கள். அருகில் இருந்த ஒரு மரத்தின் பின்னால் அவசரமாக ஓடிச் சென்று ஒளிந்து கொண்டே, என் தாவணியை சீக்கிரமா கொடுங்கடா என்று அவள் அவர்களை விரட்டினாள். இந்தாக்கா என்று தீரனும் வேந்தனும் ஒரே நேரத்தில் ஒரே குரலில் சொன்னதுடன் கீர்த்தனாவின் விரட்டலுக்கு பயந்த அவர்கள் இருவரும் யார் தாவணியை கீர்த்தனாவிடம் கொடுப்பது என்ற போட்டியில் ஒருவருக்கொருவர் மற்றவன் கொடுக்கட்டும் என்று விட்டு கொடுத்தபடியே இருவருமே அவர்களை அறியாமலேயே தாவணியை கைவிட்டனர். கைவிட்டதனை உணர்ந்து அவர்கள் மறுபடியும் அதை பிடிப்பதற்குள், உங்களுக்கு மீன் பிடித்து தரும் நான் மீனை விட எந்த வகையிலும் குறைவானவில்லை என்று சொல்வதைப் போல நழுவி மீனை விடவும் வேகமாக ஆற்றில் சென்றது தாவணி. ஐயோ, போகுது போகுது, பிடி என்று ஆளாளுக்கு முயன்றும் அதுவோ நானா பிடிபடுவேன் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு மேலும் நீந்தியது. இப்பொழுது எல்லோரது பார்வையும் பரிதாபமாக கீர்த்தனா மேல் விழுந்தது. செய்வதறியாமல் எல்லோரும் திகைத்து நின்றனர். இதை பார்த்து கொண்டே அவர்களை நெருங்கி வந்த நிரஞ்சன் கரையோரமாக கிடந்த ஒரு நீண்ட தடியை எடுத்து தண்ணீரில் வேகமாக மிதந்து வந்து கொண்டிருந்த தாவணியை கைப்பற்றினான். தாவணி கிடைத்து விட்டதில் ஏற்பட்ட சந்தோஷம், அது ஒரு அந்நிய ஆடவன் கையில் இருப்பதை நினைக்கையில் முகம் விழுந்து விட்டது கீர்த்தனாவிற்கு. கரையில் நின்ற வேந்தனை பார்த்து, ஓடி போய் என் தாவணியை வாங்கிட்டு வாடா, சீக்கிரமா போ, அந்த ஆள் வர்றதுக்குள்ள நீ தாவணியை வாங்கிட்டு வந்துடு என்று அவனை விரட்டினாள். அவள் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நிரஞ்சன் இருந்த இடம் நோக்கி ஓடி சென்றவன் சென்ற வேகத்திலேயே திரும்பி வந்து, அக்கா, தாவணிக்கு சொந்தக்காரர் வந்து கேட்டாதா கொடுப்பாராம், என்கிட்டலாம் கொடுக்க மாட்டாராம் என்றான். என்னடா சொல்ற? தாவணி இல்லாம நான் எப்படி வர்றது? போ, வாங்கிட்டு வாடா. அவனை திரும்பவும் அனுப்ப முனைந்தாள். அவர் தரமாட்டேங்கிறாருக்கா, நான் என்ன பண்ண, நீயே வந்து வாங்கிக்கோ. விளையாடதடா. ஐயோ, அந்த ஆள் வந்துட்டான் என்றுவாறே மீண்டின் மரத்தின் பின்னால் போய் ஒளிந்து கொண்டாள் கீர்த்தனா. மீண்டும் எல்லோரது கவனமும் அங்கே வந்து நின்று நிரஞ்சனின் மேல் திரும்பியது. கீர்த்தனா தன்னால் முடிந்தவரை மரத்தின் பின்னால் தன் உடலை மறைத்து கொண்டு தலையை மட்டும் வெளியே நீட்டி, யார் சார் நீங்க? எதுக்கு என் தாவணியை எடுத்து வச்சுக்கிட்டு வம்பு பண்றீங்க? தாவணியை கொடுங்க சார். சிறிது அலட்டலாகவே வெளிவந்தது கீர்த்தனாவின் குரல். என்னது, உங்க தாவணியை வச்சுக்கிட்டு நான் உங்ககிட்ட வம்பு பண்றேனா? நான் ஆத்துல கேப்பார் இல்லாம மிதந்து வந்து தாவணியெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ நீங்க தான் என்கிட்ட வம்பு பண்றீங்க. அவனின் பதிலும் வம்படியாகவே வந்தது. சார், ஆத்துல மிதந்து வந்த தாவணி என்னோடது தான், அது என்கிட்ட கொடுங்க. இந்த முறை சிறிது வினயமாகவே வினவினாள் அவள். இது உங்களது தாங்கிறதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா? உங்களுக்கு இப்போ என்னதான் வேணும்? நீங்க வேணும்னே வம்பு பண்றீங்க. திரும்பவும் எகிரியது நம் கீர்த்தனாவே தான். இப்போ கேட்டீங்களே, இது நியாயம். சத்தியமா எனக்கு இந்த தாவணி வேண்டாங்க. இதை வச்சுக்கிட்டு நான் என்ன செய்ய முடியும் சொல்லுங்க? இது இப்போ உங்களுக்கு தான் தேவை. ஸோ இது நான் உங்ககிட்ட தந்தா பதிலுக்கு நீங்க எனக்கு என்ன தருவீங்க என்று கேட்டவாறே அருகில் இருந்த ஒரு கல்லில் அமர்ந்தான் நிரஞ்சன். நீங்க எதுக்கும் அடி போடுறீங்கன்னு தெரியுது. உங்களுக்கு என்ன வேணும்னு நீங்களே சொல்லிடுங்க. நான் உங்ககிட்ட என்ன காசா பணமா கேட்க போறேன்? நீங்க சுட்டு வச்சிருக்கிற மீனை கொடுங்க, அது போதும். என்னது என்று எல்லோரது குரலும் ஒரே நேரத்தில் அதிர்வுடன் எழுந்தது. ஏங்க, நான் ஏதோ தங்கம் வைரம் கேட்டது மாதிரி ஏன் எல்லாரும் இப்படி அதிர்ச்சி அடைகிறீங்க? சார், நீங்க தங்கம் வைரம்னு கேட்டிருந்தா கூட பரவாயில்ல, நாங்க அது எங்ககிட்ட இல்லைன்னு சொல்லி நேரம் எஸ்கேப் ஆகியிருப்போம். ஆனா நாங்க இவ்வளவு நேரமா கஷ்டப்பட்டு மீனை பிடிச்சி கழுவி வீட்டுல இருந்து திருடிட்டு வந்த மசாலாவை போட்டு சுட்டு வச்ச மீன் எல்லாம் கேட்குறீங்க என்று தீர நங்கலாய்க்க, உங்க ஊர் விருந்தோம்பல் ரொம்ப நல்லா இருக்குப்பா என்று நிரஞ்சன் பதில் கொடுத்தான். அதை கேட்டு கடுப்பேறிய கீர்த்தனா, ஆமா, இவர் பெரிய மைசூர் மகாராஜா, இவரை வெத்தலை பாக்கு வச்சு வாங்கன்னு நாங்க வரவேற்றுமா. அடாவடித்தனமா வந்து உட்கார்ந்துக்கிட்டு பேசுற பேச்ச பாரு. இப்ப தாவணி தரப்போறீங்களா இல்லையா என்று பொறிந்து தள்ளினாள். ஆமா, இவ பெரிய எலிசபெத் மகாராணி. இவங்க பேலஸ்க்கு இவங்க மகாராஜாக்களை மட்டும்தான் வர வைப்பாங்க. இந்த ஏழைக்கு ஏது இடம்? சரி, அது போனா போகுது. இப்போ நீங்க என் டீலுக்கு ஒத்து வந்தா உங்க தாவணி உங்களுக்கு, இல்லைன்னா இதை தூக்கி குளத்திலேயோ குட்டையிலையோ போட்டுட்டு நான் பாட்டுக்கு என் வழியில போறேன். ஏளனத்தில் ஆரம்பித்தாலும் காரியத்தில் கண்ணா இருந்தான். இதை கேட்ட வைஷ்ணன், சார், தாவணி அக்காவோடது. நீங்க அவங்க பக்கம் மீனை மட்டும் கேட்காம எங்களோடதையும் சேர்த்து கேட்டா எப்படி சார்? நாங்க எதுக்கு தரணும் என்று தனது பக்க நியாயத்தை முன்வைத்தான்.
இது நியாயமான கேள்வி. ஒன்று பண்ணலாம், உங்கள் அக்காவோட பங்கை மட்டும் எனக்கு கொடுத்துடுங்க, உங்களது நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த டீல் ஓகேவா? நிரஞ்சன் சொன்னதை கேட்டதும் சிறுவர்கள் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். கீர்த்தனாவிற்கு புரிந்தது, இவனுங்க பல்ட்டி அடிச்சுட்டானுங்க. இப்போ நான் தனி கட்சி ஒன்றும் பண்ண முடியாது. அங்கே சுட்டு அடுக்கி வைக்கப்பட்டிருந்த மீன்களை பார்க்க பார்க்க அவள் வாய் ஊறியது. சரிடா, கொடுத்து தொலைங்க. இப்போவாது அவர் தாவணியை கொடுக்க சொல்லுங்க. அது சரிப்பட்டு வராது. நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது வந்து பாதியில் பிடுங்கிக்கிட்டாங்கன்னா, அதனால சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் தான் தருவேன். இதுக்கு அவங்க ஓகே சொன்னாங்கன்னா தாவணி அவங்களுக்கு, இல்லைனா நான் வந்த வழியே திரும்பி போயிடுறேன்ப்பா என்று கைகள் இரண்டையும் உயர்த்தி அவன் சொன்ன பாவனையில் கீர்த்தனாவிற்கு பற்றி எரிந்தது. என்ன திமிரு! இதுவரைக்கும் யார் இப்படி என்கிட்ட நடந்துட்டதே இல்லை. அப்படி நடக்கிறவங்கள நான் விட்டு வைக்கிறது இல்லை. இப்போ இவன் கை ஓங்கியிருக்கு. நடத்து மகனே நடத்து, உனக்கு இருக்கடா சங்கு என்று எண்ணிக்கொண்டே, சார் என்ன சொல்றாரோ அப்படியே செய்து தொலைங்கடா. அவர் சாப்பிட்டதுக்கு அப்புறமே தரட்டும், நான் காத்திருக்கேன். அவளது வார்த்தைக்காகவே காத்திருந்தது போல அவர்கள் சரிக்கா என்று கூறியவாறே ஆளுக்கு சரிசமமாக பிரித்து உண்ண தொடங்கினார்கள். அவள் ஒருத்தி அங்கே இருக்கிறாள் என்கிற நினைப்பே இல்லாமல் அவர்கள் கலகலப்பாக பேசிக்கொண்டே உண்பதை கையாலாகாத தனத்துடன் கீர்த்தனா பார்த்து கொண்டு நின்றாள். சிறுவர்களுடன் சரிக்கு சமமாக வார்த்தையாடிக்கொண்டும் அவர்கள் கேட்கும் கேள்விகளுக்கெல்லாம் சலிக்காமல் பதிலளித்து கொண்டும் மீனை ரசித்து உண்ணும் அவனை மரத்தின் பின்னால் நின்று கொண்டே கண்களால் எடை போட்டாள் கீர்த்தனா. ஆள் கருப்பாக இருந்தாலும் நல்ல கலையாகவே இருக்கான். அடர்ந்த சிகையும் சிரிக்கும்போது பளிரிடும் பல்வரிசையும் பார்க்க பார்க்க அவன் மேல் ஏற்பட்ட காண்டு கொஞ்சம் கொஞ்சமாக குறைவது போல இருந்தது. அவர்களது சம்பாஷணையிலிருந்து அவள் தனக்கு வேண்டிய செய்திகளை பெற்றுக்கொண்டாள். இங்குள்ள விருந்தினர் மாளிகையில் தங்கி ஒரு வாரம் ஓய்வெடுக்க வந்திருக்கும் அவன் அந்த ஓய்வையும் உபயோகமாக பயன்படுத்த எண்ணி இங்கே மில் கட்டுவதற்கு ஏதாவது நல்ல நிலமாக கிடைக்குமா என்றும் பார்க்க எண்ணியுள்ளான். இதில் இன்னும் ஒரு வாரம் அவன் இங்கே இருப்பான் என்ற செய்தி கீர்த்தனாவிற்கு மிகவும் உபப்பானதாக இருந்தது. இந்த ஒரு வாரத்துல உன்னை ஒரு வழி பண்ணல, என் பேர் கீர்த்தனா இல்லை என்று மனதிற்குள் சபதமும் எடுத்துக்கொண்டாள். இந்த ஒரு வார காலத்தில் யாரால் யார் ஒரு வழியாக போகிறார்கள் என்பது யாருக்கு தெரியும்?